ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. வந்ததுல இருந்து ஒண்ணுமே பேசாம இருக்கிறீங்க. ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, 2 முக்கியமான விஷயம் பேசணும். ஒண்ணு, இனிமே என்ன நீங்க வாங்க போங்கன்னா கூப்பிடக்கூடாது, நீ வா போன்னு தான் கூப்பிடணும். இன்னொன்னுதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இதே மாதிரி பழிச்சுன்னு சொல்லிருங்களேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நிஜமாதாங்க சொல்றேன். நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். வீட்டுல உங்க அம்மா அப்பா தேடுவாங்க, வாங்க போலாம். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. எதுக்குங்க நடக்காத காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நடக்காது? இதுனுங்க கேள்வி. படிச்சு பட்டம் வாங்கின நீங்க, படிக்காத நானுங்க. உங்க படிப்புக்கும் அறிவுக்கும் தகுந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை பாக்குறதா புத்திசாலித்தனங்க. படிப்பு பட்டம்லாம் பார்த்து முன்னுரிமை கொடுக்கறதுக்கு காதல் ஒண்ணு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லைங்க. அது மனசை பார்த்து வர்ற விஷயம். மனசுன்னு பார்த்தா நீங்க 1000 பட்டதாரிகளுக்கு சமம். படிச்சவரோட வாழறத விட மனசுக்கு பிடிச்சவரோட வாழறதுல தாங்க சந்தோஷமே இருக்கு. உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாதுங்க. ஆனா நான் எந்த வகையிலும் உங்களுக்கு பொருத்தமில்லைங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. என்ன மன்னிச்சிருங்க. இதுதான் உங்க பதிலா? ஆமாங்க. இல்ல, உங்க மனசுல வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நீங்க அதை மறைக்கிறீங்க. என் மனசுல எதுவுமே இல்ல. அப்படி இருந்தாலும் அதை மறைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல.